ஹாய் பேச்சுலர்ஸ், இது உங்களுக்கான ரெசிபி ஒன் பார்ட் சாதம். ஃபஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரீஃபண்ட் எல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் பல்லாரி வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை போட்டுக்கிடணும். அப்புறம் வந்து புதினா மல்லி கருவேப்பிலை இதையும் போட்டுக்கிடணும். இது நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டுக்கிடணும். இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போது மஞ்சள் பொடியும் சாம்பார் தூளும் போட்டிருக்கேன். நான் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணின்னு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து அரிசியில் வந்து 1 உலக்கு அரிசியும் 150 துவரம்பருப்பும் ஆட் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு போட்டுட்டு இந்த அரிசியை தூக்கி கொட்டிட்டு மூடி குக்கரத்துக்கு மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சிடலாம். வச்சுட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வெளியூர்லேருந்து இங்கேருந்து வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குற பேச்சலர்ஸ் எல்லாருமே இந்த சாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே சாதம் ரெடி ஆயிரும். லஞ்ச் பேக்கில் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் சாதத்தை போட்டுட்டு அதுக்கு வந்து அப்பளமோ ஊறுவோ ஏதாவது தொட்டுக்கலாம்.